தமிழ் தேசியம் பேசும்பொழுது தம்பிமார்கள்ட்ட இது எப்படி போய் மாறுதுன்னா, இங்க தமிழர்கள் மட்டும்தான் இருக்கணும், நீ கிளம்பி ஆந்திராவுக்கு போ, நீ கிளம்பி வடநாட்டுக்கு போன்னு சொல்லிட்டு தமிழ் செப்பரேட்டிசம் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. இது நிதர்சனமான உண்மை. இது எல்லா இடங்களையும் பார்க்க முடியுது. அதனால நீங்க பேசும்பொழுதெல்லாம் கொஞ்சம் பேசி முடிக்கும் பொழுதோ ஆரம்பிக்கும் பொழுதோ இது தமிழ் செப்பரேட்டிசம் இல்லன்றதை உறுதிப்படுத்திங்க. 1.5 கோடி வட இந்தியர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து விட்டார்கள் சொல்லிட்டு தமிழ்நாட்டில் 1800கள்ல இருந்து பஞ்சம் உழைப்பதற்காக பசியும் பட்னிமா பல நாடுகளுக்கு இந்தியாவில் விட்டு வெளியேறி இருக்காங்க. அவங்க எல்லாம் உங்களை மாதிரி கேட்க ஆரம்பிச்சு அங்க இருக்க தமிழர்களை வெளியே அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா தமிழ்நாட்டில் நீங்க இடம் பத்துமா? எந்த நாடுகள் எடுத்துட்டாலும் 10 விழுக்காடு 15 விழுக்காடு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமான தமிழ்நாட்டு மக்கள், தமிழ் இனக்குடிகள் அங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு 1.5 கோடி பேர் இந்தியாவில் இருக்கக்கூடிய சில மாநிலங்கள்ல இருந்து இங்க வந்துட்டாங்கன்றத உணர்ச்சி பொங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா வெளியே இருக்கக்கூடிய நம் தமிழ் உறவுகளை அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஐயா. அதனால அப்படி பேசுறது நான் எதிர்க்கிறேன். தமிழ் ஆளுமைகள் தான் இங்க ஆளணும் அப்படின்னா சிங்கப்பூர்ல எடுத்துக்கங்க, மலேசியால எடுத்துக்கங்க. இங்க நம்ம தர்மன் சண்முகரத்னம் ஐயா அவர்கள் இருக்காரு. அவர் உண்மையான அதிபர். அங்க அவர் இங்க தமிழ் மரபுல இருந்து போனவர் தான். அப்ப எதுல இருந்து பிறந்தோன்றது முக்கியம் கிடையாது. அந்த மக்களுக்காக அவங்க நின்னாங்கன்னா அவங்களுக்கு நாங்க வாக்களிப்போம் அப்படின்றதுல இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு மாறி மாறி தமிழர்கள் வாக்களிச்சாங்க. ஐயா, ஆர்கனைஸ்டு செக்டர்ஸ்ல வரவங்களுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவு, அன்ஆர்கனைஸ்டு செக்டர்ஸ்ல வரக்கூடியவர்கள் எண்ணிக்கை மிக மிக அறிவு. காரணம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஆர்கனைஸ்டு செக்டர்ஸா இங்க இருக்கக்கூடிய மக்கள் மாறிக்கிட்டு இருக்காங்க. எஜுகேஷன் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. வடவர்கள் வரக்கூடியவர்கள் பெரும்பான்மையானவர்கள் தலித் மக்கள். யாரும் முகர்ஜிஸோ, சாட்டர்ஜிஸோ, பானர்ஜிஸோ இங்க பிளம்பர்